இந்த நவம்பர் மாதம்ல கூட அக்டோபர் மாதம் வரையும் 7 மாதம் அரியர்ஸ் காட்சி 8,300 ரூபாய் தரணும். 7 மாதம் 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் 6 மாதத்துக்கு 6,000 ரூபாய் 6,300 ரூபாய் 1,800 ரூபாய் 7,800 ரூபாய் உங்களுக்கு தரணும். உங்க காசை யார் எடுத்து வச்சிருக்காங்க? திருடி வச்சிருக்காங்க. உங்க காசை சுரண்டி வச்சிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை கேட்கணுன்றதுக்காக தான் நம்ம செம்மனார் கோயிலில் ஆரம்பிச்ச கூட்டம் போடுறோம். ஓய்ச்ச காசு இவங்க போய் குப்பாலன்னா அங்கே நோய் நொடி வரும், தொற்று நோய் பருவோம். நீங்கள் தான் டாக்டர்கள், உங்களுக்கு தராமல் வச்சுக்கிட்டு இது ரொம்ப மகா பாவம், அநியாயம். இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு நாதி இல்லையான்றதுக்காக தான் சென்னையிலேருந்து சைக்கிள் கம்பெனி வேலை செய்யணும், கார் கம்பெனி வேலை செய்யணும், இன்ஜினியரிங் கம்பெனி வேலை செய்யணும். நாங்கள் தொழிலாளிக்கு ஆர்வம் தரோம் அப்படின்னு வராங்க. 150 பேர் டிக்கெட் போட்டாங்க. எல்லாம் 6ஆம் தேதி காலையில் இறங்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து முடிவு கொடுப்பாங்க. 2 நாள் வந்து நம்ம சங்கத்தோட பொதுக்குழு கூட்டம். அப்போ அது மண்டபம் ஆரம்பிச்சு பொதுக்கூட்டம் ரேடா செட்டு மேடெல்லாம் சேர்ந்துருக்கு. அப்போ தலைவர் தங்கத்துக்கு ரூம், பெண்கள் ஒரு 5 பேர் 20 பேர் அவங்க தனியாக ஒரு வீடு பார்த்துக்கணும். இது இதெல்லாம் வந்து சில குறைஞ்சபட்சம் 3 லட்சம் செலவாகும். மக்கள் மட்டும்தான் நிதி கேட்கணும். இன்னும் நிதியே ஆரம்பிக்கல, நோட்டீஸ் தான் போட்டு வச்சு கொடுத்துருக்கணும். அப்போ உங்களால் முடிஞ்சதை நிதி கொடுங்க, உங்களை கட்டாயப்படல. ஏன்னா சென்னையில் அவங்களாம் மீட்டிங் போட்டாங்க, டிவி போட்டாங்க, அவங்களுக்காக போடுறோம். அங்கேயே வந்து மீட்டிங் போடுறோம், அங்கேயே ஊரில் நீங்கள் வந்து ஆதரிக்காங்க. அந்த தீர்ப்பெல்லாம் இங்கே உங்களுக்கு அமல்படுத்தணும்னா நீங்களாம் இங்கே வாங்க. சென்னையிலேருந்து தூய பணியாளர் ஆதரிக்காங்க, தூய பணியாளருக்கு ஆதரிக்காங்க. தூய பணியாளருக்கும் அவர் வாழ்க்கை வந்து உயரல. கரண்ட் ஆகலை, கரண்ட் ஆயிடுச்சு. அவங்க கரண்ட் ஆயிடுச்சு. எஸ்எல்ஆர் கிடைக்குதா புக்கு தான். இதுக்காக தான் இந்த கூட்டம் நடக்குது. அதனால குறைஞ்சது வந்து பொங்கல் போனஸ் கொடுத்தாங்களா? அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்களா? எவ்வளோ கொடுத்தாங்க? 1000 ரூபாய். ஒரு மனுஷனுக்கு 1000 ரூபாய் சம்பளமே 6000 ரூபாய். ஆனால் பொங்கல் போனஸ் ஏதோ எனாம் மாரி கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு போட முடியாது. கோயம்புத்தூர்ல நாமக்கல்ல போனஸ் கொடுங்க அப்படின்னு. பொங்கல் வருது, பொங்கல் நேரத்துக்காவது போனஸ் கொடுங்க. இந்த பொங்கல் நேரத்துக்கு தமிழ் திருநாள் திராவிட மாடல் தமிழ். அப்போ பொங்கல் போனஸ் 10,000 கொடுங்க. சம்பளம் வந்து 6,250 ரூபா கொடுங்க. அவருக்கு சம்பளம்னா 9,000 கிட்ட 10,000 கிட்ட வருது. தரணும் 9,000 தரணும். ஏற்கனவே ஜியோ போட்டதை கொடுங்கன்னு கேட்கறோம். நாங்களா கேட்கல. தமிழ்நாடு அரசு நாங்கள் ஓட்டு போட்டோம், முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டோம். நாங்கள் மந்திரிங்க கவுன்சிலருக்கு ஓட்டு வாங்கினது கேட்கல. எங்களுக்கு தானே தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்காங்க. அரசாணை 62ன்னு அதை கொடுங்க, எடுத்து வைங்க, எண்ணி வைங்க, உடனே கொடுங்க அப்படிங்கிறத இந்த கூட்டம் வந்து நடத்துறோம். அங்கே மழையாக இருந்தாலும் புயல் காற்று இருந்தாலும் அன்றைக்கி நடக்கும். தமிழ்நாடு கோவிலில் சிவப்பாக்கிறோம் எல்லாம் 60 வருஷத்துக்கு கூடி பார்க்க நம்ம தலைவர்கள்லாம் வந்து இங்கே வந்து பேச போகிறாங்க. வந்து வாங்க, கலந்துங்க. இதுதான் வந்து செய்தி சொல்லுங்க. கலெக்டர் பார்ப்பார்ல, துணை கலெக்டர் பார்ப்பார்ல, வருவாய்த்துறை அதிகாரி பார்ப்பார்ல, வில்லேஜ் ஆஃபீஸ் பார்ப்பார்ல, மந்திரிமார் கவுன்சிலர்மார் எல்லாம் நாங்கள் தான் இதை செஞ்சோம் அதை செஞ்சுன்றாங்களா? என்ன செஞ்சீங்க? எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேரலைங்க. சரிங்களா? வெரி குட். வந்துருங்க, பார்த்துக்கோங்க. அதனால நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்ததுனால தான் இந்த விஷயம் நடந்துருக்குது. இப்போ இங்கேயே வந்து கேட்டோம்னா இவ்வளோ பேர் கூண்டாங்களா தமிழ்நாடு கோயிலில்? கவர்மெண்ட் போகணும். இவ்வளோ பேர் துணிக்காக வந்தாங்கன்னா அரசாங்கம் வந்து பயப்படுவான். நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், இவங்க நாளைக்கு மனு வைக்க கொடுப்பாங்க பொழுது எல்லாம் இங்கே இடத்துக்கு வருவாங்க பொழுது வீடியோவை பார்க்க, அதிகாரிகளை பார்க்க அப்படின்றது ஒரு பயம் வரணுக்காக தான் நீங்கள் நடத்துகிறோம். சரிங்களா? அதனால் நீங்களும் வேலையாக்குறீங்க. பேர் சிலம்பரசன், இந்த மாவட்டத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்டத்துடைய உழைப்போர் துறை தலைவராக இருக்கேன். அவர் தான் வந்து இந்த ஏரியாலாம் எனக்கு சுற்றி காமிக்கிறாரு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. தயவுசெய்து அன்றைக்கி எல்லாரும் வந்து